ரிதி வணக்கம். பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங்குடைய இறுதி சடங்கு என்பது எங்கு நடைபெறும் என்பது நீதிமன்ற வழக்காக இருந்தது. தற்போது நீதிமன்றத்தில் ஆம்ஸ்ட்ராங்குடைய மனைவி பொற்கொடி தரப்பில் இங்கு பெரம்பலூரில் அதற்கான இடம் ஒதுக்க வேண்டும், கட்சி அலுவலகம் இருக்கக்கூடிய பகுதியிலேயே அவருடைய உடல் அடக்கம் செய்யப்பட வேண்டும், அதே போன்று அங்கே மணிமண்டபம் கட்ட அனுமதிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டது. அதற்கு அரசு தரப்பில் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டு பெரம்பூர் பகுதியில், அதாவது கட்சி அலுவலகம் இருக்கக்கூடிய பகுதி என்பது போக்குவரத்திற்கு இடையூறாக இருக்கக்கூடிய அந்த நெரிசல் மிகுந்த பகுதி என்பதால் அங்கு நினைவிடம் மற்றும் அடக்கம் செய்தால் அது எதிர்காலத்தில் சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் என்று தெரிவித்து அதற்கு அரசு தரப்பில் மறுப்பு தெரிவித்து அதற்கான இடமும் கூட அரசு வழங்கும் என்றும் தெரிவித்தார்கள். அரசு தரப்பில் தலைமை கூடுதல் வழக்கறிஞர் ரவீந்திரன் ஆஜராகி வாதிட்டார். நீதிபதி பவானி சுப்ராயன் முன்பாக இந்த வழக்கு விசாரணை காலை 8:40 மணியிலிருந்தே தொடங்கி நடைபெற்று வந்தது. அதற்கு பிறகு இது தொடர்பாக நீங்கள் பேசி முடிவெடுத்துக் கொள்ளுங்கள் என்றும், நீதிமன்றம் அதிகார எல்லையை தாண்டாது என்றும், தமிழக அரசு தான் இதில் முடிவெடுக்க வேண்டும் என்றும் நீதிபதி தெரிவித்திருந்தார். அதற்கு பிறகு பொற்கொடி தரப்பில், அதாவது மறைந்த பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங்குடைய மனைவி பொற்கொடி தரப்பில் விஜயகாந்தனுடைய இறப்பு அப்போது அவருடைய அலுவலகத்திலே அவருடைய உடல் அடக்கம் செய்யப்பட்டு மணிமண்டபம் கட்ட அரசு அனுமதி வழங்கியது. ஆனால் ஆம்ஸ்ட்ராங்குடைய மரணத்தை மட்டும் ஏன் பாகுபாடு என்று பொற்கொடி தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து நீதிபதி தரப்பில் அடக்கம் ஒரு இடத்திலும் மணிமண்டபம் வேறு இடத்திலும் கட்டிக்கொள்ளலாம் என்றும் அதற்கு எந்தவித ஆட்சேபனையும் தமிழக அரசு தெரிவிக்கவில்லை என்று இதுக்கு முன்பாக நடைபெற்ற பல சம்பவங்களை சுட்டிக்காட்டினார்கள். குறிப்பாக முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியினுடைய உடல் அடக்கம் செய்யப்பட்ட இடம் வேறு, அவருடைய நினைவகம் இருக்கக்கூடிய இடம் வேறு, இது போன்ற சுட்டிக்காட்டி அதையே நீங்கள் செய்யக்கூடாது என்று நீதிபதி கேள்வி எழுப்பினார். அதற்கு பிறகு அரசு நிலம் கொடுப்பதாக ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள், அதன் அடிப்படையில் நீங்கள் அந்த இடத்தை தேர்வு செய்து அது தொடர்பாக நீங்கள் முடிவெடுத்து மனு தாக்கல் செய்யுங்கள் என்று கூறி வழக்கை 2:15 மணிக்கு ஒத்திவைத்தார்கள் நீதிபதி. அதற்கு பிறகு மீண்டும் இந்த வழக்கு விசாரணைக்கு வரும்போது, ஏற்கனவே இந்த வழக்கு விசாரணைக்கு வரும்போது திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றம் அருகே இருக்கக்கூடிய பொத்தூரில் அவருடைய ஆம்ஸ்ட்ராங்குடைய நண்பர் 1 ஏக்கர் நிலம் தருவதாக தெரிவித்திருந்தார் என்றும், அந்த இடத்தில் நீங்கள் அடக்கம் செய்யலாம், மணிமண்டபம் அமைக்கலாம், எந்தவித பிரச்சனையும் இல்லை என்று அரசு தரப்பில் தெரிவித்தார்கள். ஆனால் அதற்கு பொற்கொடி தரப்பில் மறுப்பு தெரிவித்து பெரம்பூரில் இருக்கக்கூடிய கட்சியின் அலுவலகத்தில் வளாகத்தில் தான் அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டது. அதற்கு பிறகு மீண்டும் இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அந்த விசாரணையின் போது திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றம் அருகே இருக்கக்கூடிய பொத்தூரில் அடக்கம் செய்ய நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார், அடக்கம் செய்யலாம் என்று அனுமதி வழங்கியிருக்கிறார். அதே போன்று கட்சி, அதாவது பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய அலுவலக வளாகத்தில் நினைவகம் கட்டிக்கொள்ளலாம் என்றும் நீதிபதி தெரிவித்திருக்கிறார். அதற்கு அரசு முழு அனுமதி வழங்கும், உரிய பாதுகாப்பு ஏற்பாடுகளோடு அந்த மணிமண்டபம் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மிக கண்ணியமான முறையில் ஆம்ஸ்ட்ராங்குடைய உடலானது அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்பதில் தமிழக அரசு உறுதியாக இருக்க வேண்டும் என்றும் அதற்கான நடவடிக்கைகள் அனைத்தும் மேற்கொள்ள வேண்டும் என்றும் நீதிபதி பவானி சுப்பராயன் தெரிவித்திருக்கிறார். தமிழக அரசின் தரப்பில் ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டது, ஆம்ஸ்ட்ராங்குடைய உடலானது கண்ணியமான முறையில் அடக்கம் செய்யப்படுவதில் நாங்கள் உறுதியாக இருக்கின்றோம் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் எந்த இடத்தில் அவருடைய உடல் அடக்கம் செய்யப்படும் என்ற கேள்வி எழுந்தது. அதற்கு தற்போது விடை கிடைத்திருக்கிறது. திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றம் அருகே இருக்கக்கூடிய பொத்தூரில் தான் மறைந்த பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் உடலானது அடக்கம் செய்யப்பட இருக்கிறது. அவருடைய அந்த பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய அலுவலகம் இருக்கக்கூடிய பகுதியிலே அதற்கான மணிமண்டபம் கட்டிக்கொள்ளலாம் என்றும் நீதிபதி தெரிவித்திருக்கிறார். அதற்கு அரசு முழு அனுமதி மற்றும் அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதோடு மிக கண்ணியமான முறையிலும் எந்தவித அசம்பாவிதம் இல்லாமலும் மிக நேர்த்தியாக அமைதியான முறையில் இந்த இறுதிச் சடங்கு நடைபெறுவது தமிழக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்றும் நீதிபதி தெரிவித்திருக்கிறார்.